உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது பொதுவான பலன்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது வைரஸ் வரலாம். அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தொற்று, விஷக்காய்ச்சல், சளி இப்படிங்கிறது வரும். ஆயுர்வேத மருந்துகள், சித்த மருந்துகள் இதெல்லாம் ரொம்ப வேகமான வளர்ச்சிக்கு வரும். இப்படிப்பட்ட நிறைய நல்ல முன்னேற்றங்களுக்கு உழவு தொழில் செழிக்கும், விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும். இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சிறப்பாக? என்னை பொறுத்தளவு மேசத்துக்காரங்களுக்கு பரிகாரம்னு கேட்டால் முருகன் கோயில் தான் போக சொல்லுவேன். ஏன்னா அவங்க தெய்வமே அவர் தான். கடகராசி அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையும் சார்? நீங்கள் விரயமாகும்னு சொன்னீங்க சார், தைரியமாக நான் கார் வாங்கிட்டேன் சார், இப்படி சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. உண்மையும் அதுதான். கிரக சஞ்சாரம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை அப்படி கூட்டி போடுது. இல்லாட்ட அவரையே நான் பேசுகிறத கேட்கணும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்குமா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தமிழ் புத்தாண்டு, ஸோ நம்ம எல்லாருமே காலகாலமாக நம்ம ஆங்கில புத்தாண்டை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் நம்ம தமிழ் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று குறையாமல் இருக்கிறது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான். சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறந்துச்சு அப்படின்னா சித்திரை புத்தாண்டாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு தான் நம்ம காலநிலைக்கு ஏற்ற புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த புத்தாண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? 12 ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? அதுலேயும் குறிப்பாக ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி மாறி இருக்குது. ஆமாம். அதற்கப்புறமா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் தொடர்ந்து வர காத்துட்ருக்கு. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? பொதுவாக தமிழ் புத்தாண்டுங்கிறது நமக்கானது. என்னதான் ஒரு ஃபங்க்ஷனில் போய் ஒரு 50-60 பேர் வயதானவர்கள் இருந்து அவர்களை எங்கள் அம்மானு நான் ஃபீல் பண்ணி பேசினாலும் கூட எங்கள் அம்மா பேரை சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? கண்டிப்பாக. அதுதான் தமிழ் புத்தாண்டு, நம்மளுடைய ஆண்டது, வருட பிறப்பு. இதில் இந்த வருஷம் இந்த வருடம் விசுவாவசு வருடம் அப்படின்னு பெயர் வச்சு இந்த வருஷம் வருது. உலகத்திலேயே வருடத்திற்கு பெயர் வைத்த ஒரே பரம்பரை நம்ம தான், எவனும் கிடையாது, மாறுதட்டி சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த வருடத்தின் பெயர் விசுவாவசு வருடம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னோன்னா காலைல 6 மணிக்கு உதயமாகுது, சூரியன் வந்தால் தானே வருஷம் பிறக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கணக்கே ஒரு தப்பு. இந்த வருடம் எத்தனை மணிக்கு பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வருடத்தின் சூரியன் உதயத்துக்கு முதல்லையே 2 மணி 22 நிமிடத்திற்கு சூரிய ஓரையில் மகர லக்னத்தில் வருஷம் பிறக்கு. இரவு நேரத்தில் 6 மணி இல்லை, அதுக்கு முந்தி 4 வருடத்துக்கு முன்னாடியே காலங்காத்தால் 2:22க்கு சூரிய ஓரையில் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து திங்கட்கிழமை மாறுகிற அந்த நாள்களில் அத்தனை மணிக்கு பிறக்குது. ஆக இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு விசேஷமான வருடமாக தான் இருக்கும். எப்பொழுதுமே ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஏதாவது ஒரு சொல்லி கொடுத்துட்டு போகும். நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க பிறந்தவர்கள் என்பதை விட அனுபவித்து புரிய வைப்பதற்காகவே இறைவன் நமக்கு அருளுகிறார். அந்த அடிப்படையில் இந்த வருஷத்தை பொறுத்தளவு ஒரு நல்ல வருஷம்தான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இந்த வருஷத்துலேயும் சில பிக்கல் படுங்கள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை பொதுவான பலன்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது வைரஸ் வரலாம், நெகட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும் மக்களுக்கு, ஏதாவது வைரஸ் வரலாம். இதை நம்ம எது சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்கோங்க. எங்கேயா போனால் மாஸ்க் போட்டுக்கோங்க. சும்மா நீங்க பழைய மாதிரி எல்லாம் நினைக்காம, நம்ம லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை கடந்து வந்திருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவு பெருசா வராது. அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தொற்று, விஷக்காய்ச்சல், சளி இப்படிங்கிறது வரும். அப்போ இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா தற்காப்பு தானே. அதுக்கு மருந்து இல்லை, வந்துட்டு போயிடும். தற்காப்பு. அந்த தற்காப்பை எல்லாருமே தயவு செய்து நல்லா பார்த்துக்கணும். தயவு செய்து தினசரி 2 வாட்டி குளிச்சிடணும். முடிஞ்சால் தலையிலேருந்தே குளிச்சிடணும். அப்படி குளிச்சுட்டா நிறைய விஷயங்கள் மாறும். உடம்பு எதையும் எதிர்த்து போராடுகிற சக்தியை பெற்றுக்கொள்ளும். அதே போல் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் குளங்கள் ஆன்மீக வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இறை பக்தி ரொம்ப பிரமாதமாக வளரும். அது கூடவே காவல்துறைக்கும் இராணுவத்திற்கும் ரொம்ப விசேஷமான பட்ஜெட் ஒதுக்குவாங்க. ஒரு நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய இப்போ ஏஐ டெக்னாலஜி வருது பாருங்க, இதன் மூலமாக நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு உதவிக்காக போகும். அது மாதிரியான வளர்ச்சிகள் உண்டு. நல்ல மழை பெய்யும்.
ஓகே ஒழுங்கா தெருக்களை வச்சு காட்டி வெள்ளம் வரும். ஓகே ஒழுங்கா பாதாள சாக்கடை வேலை செய்யல வெள்ளம் வரும். புதிய சட்டங்கள் பிறப்பிக்கப்படும். தமிழ்நாட்டில் ஆனாலும் சரி, மத்திய அரசாங்கம் சரி, நிறைய புதிய சட்டங்கள் விதிக்கப்படும், புதிய வரிகள் போடப்படும். மக்கள் பக்கத்துல கொஞ்சம் காசு வரவுகள் இருக்கும், காசு பணம் தங்காது. ஆனால் அரசாங்கத்திற்கு நிறைய பண வரவுகள் போகும். எந்த ஒரு நாடு அரசாங்கம் ரொம்ப பணக்காரராக இருந்து மக்கள் சுமாராக இருக்குதோ அந்த நாடு தான் வளர்ச்சி பெற்ற நாடுன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்து நாடு கடனில் தத்தளிச்சதுன்னா அது 3ஆம் தரத்திலும் கேடுகட்ட நாடாக போயிடும். இந்த வளர்ச்சி விகிதம் நம்ம இந்த வருஷத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆயுர்வேத மருந்துகள், சித்த மருந்துகள் இதெல்லாம் ரொம்ப வேகமான வளர்ச்சிக்கு வரும், நிறைய விற்பனை வரும், இதெல்லாம் கூடி வரும். இப்படிப்பட்ட நிறைய நல்ல முன்னேற்றங்களுக்கு உழவு தொழில் செழிக்கும், விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும், குழந்தை செல்வங்கள் நல்லா இருக்கும். அதையும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஆடு மாடு பண்ணை வச்சு நடத்துகிறாங்கல்ல, நல்ல லாபங்கள் பெறலாம். கர்ப்பம் தரிக்கிற தாய்மார்கள் கொஞ்சம் கர்ப்பவதியாக இருக்கும்போது உடல் நலத்தில் கவனமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புள்ள பறந்துருச்சுன்னா அது சிங்கக்குட்டி மாதிரி வளர்ந்துடும். இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இந்த வருஷத்தில் உண்டு. இப்படிப்பட்ட இந்த வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சார்ட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு அதுக்கேற்ற மாதிரியே செட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி 12 ராசிகளும் எப்படி இருக்கணும், என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி என்ன விஷயங்கள்ல இருந்து நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன பரிகாரம் செஞ்சால் இந்த கஷ்டங்கள்ல இருந்து நான் விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கும். முதலாவதாக நம்ம மேஷ ராசி. ஆல்ரெடி சனி பகவான் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது சார்? இல்லை, என்னை பொறுத்தளவு இந்த சனி பகவான் நிச்சயமாக பெரிய அளவு துன்பம் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் இந்த சனீஸ்வர பகவான் சொன்னாலே ஒரு நியாயத்துக்கு அடிப்படையான கிரகம். நீங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தால் உங்களுக்கு நோய் வருமா? வராது. அப்படி இல்லைன்னா நோய் வரும். இதுக்கு பேர் சனீஸ்வரனை தூக்கி தலையில் போடுங்க. ஆக நாம் சரியாக இருக்கிற பட்சத்தில் அவர் கருணை காட்டுவார், இல்லை என்றால் தண்டிப்பார். ஆக மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு எனர்ஜெட்டிக்கான வருடமாக இருக்கும். ஏன்னா எர்லி மார்னிங் வருஷம் துவங்குது, மேசத்தில் தான் துவங்குறதே. அப்போது ஒரு எனர்ஜெட்டிக்கான வருஷமாக இருக்கும். ஸோ குறிப்பாகவே சொல்லணும்ல, பிரம்ம முகூர்த்தத்தை காரியம் பண்ணிட்டா அது நல்லா நடக்கும்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த வருடம் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகிறது. நிறைய பேர் உழைப்பில் முன்னேறுவாங்க, சோம்பேறிகள் எல்லாம் மாறிடுவாங்க. இளைஞர்களுக்கு பிரமாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் ஏராளமாக இளைஞர்களுக்கு வந்து சேரும். பொதுவாகவே இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிகள் நிறைய நம்ம நாட்டில் வந்து முதலீடுகள் பண்ணும். ஒரு விதமான இந்த தேசம் வந்து தொழில் ரீதியாக ஒரு பெரிய புரட்சியை நடத்தும். அப்போ இளைஞர்கள் தான் அதுக்கு வேலைக்கு ஆளுங்க வேணும். இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆசைப்பட்டு போனாங்க பாருங்கள், அநேகம் பேர் 1 பேர் திருப்பி வந்தாலும் வந்துடுவாங்க. படிக்க போனேன், வேலை கிடைக்கல, வந்துட்டேன், இப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். துன்பமே பட தேவையில்லை, இங்கே வந்து நீங்கள் பொழைச்சிக்குவீங்க. இடமாற்றங்கள் நடக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு போகிறார். இந்த 3ஆம் இடத்திற்கு 9ஆம் பாவாதிபதி போகிறார். 9ன்னு எடுத்துக்கிட்டால் உங்கள் வீடு, நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்ச சொத்து. வீடுங்கிறத விட ஏற்கனவே வாங்கி வச்ச சொத்து, இல்லை உங்கள் அப்பா கொடுத்த சொத்து. இப்போ நீங்கள் வந்து ஊரில் ராஜபாளையத்தில் ஒரு 2 கிரவுண்ட் இடம் வச்சுக்கிறீங்க, உங்கள் அப்பா கொடுத்தாரு. அது அங்கேருந்து என்ன பண்ண போகுது, அதை விற்று முடிச்சு கொண்டு வந்து சென்னையில் வீடு வாங்கலான்னு பண்ணுறது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிறைய மேசத்தில் பிறந்தவர்கள் கிடைக்கும். இந்த சகோதர உறவுகள் மேம்படக்கூடியதாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் குறையும், வீண் விதண்டாவாதங்கள் குறையும், அந்த நானுன்னு சொல்லக்கூடிய அகம் அதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடியதாக இருக்கும். இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை இந்த கொஞ்சம் குளறுபடியாக அப்படி இப்படி இருந்ததெல்லாம் சரி கட்டப்படும். புதிய திருமண வாய்ப்புகள் கூடி வரும். இளம் பிள்ளைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குமா. இந்த மேசத்தில் பிறந்த இளம் பிள்ளைகள் ஒரு கல்யாண வயசில் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷத்தில் இவங்க நினைக்கிற மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஈஸியாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சிறப்பாக இருக்கும்? என்னை பொறுத்தளவு மேசத்துக்காரங்களுக்கு பரிகாரம்னு கேட்டால் நான் முருகன் கோயில் தான் போக சொல்லுவேன். ஏன்னா அவங்க தெய்வமே அவர் தான். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில், நீங்கள் அறுபடை வீடுகளுக்கு தான் போகணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் ஊர் முச்சந்தியில், உங்கள் ஊரில், உங்கள் தெரு முச்சந்தியில் ஒரு முருகன் இருந்தாருன்னா அவரையும் போய் பாருங்கள். இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமறைந்திருக்கும் இறைவன், தாய்மானவர் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த முருகன் கோயிலுக்கு போங்க. முடிஞ்சால் உழவார பணி செய்யுங்க, இல்லை பாலாபிஷேகம் பண்ணிக்கோங்க. இது ஒன்றுமே முடியலையா, யாராவது பண்ணிக்கிட்டு இருந்தால் வேடிக்கை பார்த்து சாமி கும்பிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. ஓகே சார். அடுத்ததாக ரிஷபராசி, அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது?
ரிஷபராசிக்காரங்களுக்கு அநேகமாக இந்த வருட கிரக நிலைகள் ரொம்ப சாதகம். ஒரே ஒன்று தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு 10க்கு போயிடுவார். இந்த 10ஆம் இடத்தில் ராகு போகிற போது ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். கடன் பட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி கடனுக்காக வேண்டி சொத்துக்களை கொண்டு அடமானம் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போட்டி பொறாமைகள் நிறைய இருக்கும். ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாதிரியான குழப்பங்கள் தொழில் டொமஸ்டிக் லைஃப்பில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாழ்க்கையை நோக்கி பயணப்படுகின்ற இளம் பிள்ளைகள், திருமண காலத்துக்கு காத்திருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே குரு பலன் வந்துடுது இல்லை. மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு அற்புதமான இடத்துக்கு போகுது. அவர் அங்கேருந்து கொட்டி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் என்றால் பயம், மரண பயம்னு சொல்லுவோம். இப்போ இவங்களுக்கு பயம்ங்கிறதே இல்லை. அப்போ இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க ஜெயிப்பதற்குண்டான அத்தனை தகுதிகளும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. விளையாட்டுத் துறைகள் இருக்கக்கூடியவங்க, மருத்துவம் படிச்சுட்டு புதுசாக கை நடுங்கிட்டே போய் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே தெம்பு தைரியம் அட்டகாசமாக வந்துடும். காவல்துறைகளில் பணிபுரிகிறவங்க, மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட மத்திய அரசு சார்ந்து பணி செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வர்றதை பார்க்கலாம். குறிப்பாக மேசம் ரிஷபம் என்று சொல்லக்கூடியது மண் தத்துவம் கொண்டது. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ரிஷபராசிக்காரங்க அரை கிரவுண்டாவது வாங்கினேன் சார், ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டேன் சார், இப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் சேர்த்த பணத்தில் ஒரு பவுன் நகை வாங்கிடுவாங்க. இப்படிப்பட்ட, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 100 பவுன் வாங்கினாலும் வாங்கட்டும், சந்தோஷம். இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். சனீஸ்வர பகவான் 11 தான் இருக்கிறாரு. இதை விட என்ன பெரிய சப்போர்ட் வேணும்? அதாவது 2ஆம் இடத்துல குரு, 11 சனி, இந்த 2 பேரும் இவர்களுக்கு ரொம்ப பிரமாதமான வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள். அதனால் இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, பயணங்கள் ரீதியாக மிக பிரமாதமான ஒரு வாய்ப்புகளை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த வருடம் விசுவாவசு வருடம் இவங்களுக்கு ஒரு கொடுப்பினை. ஓகே சார். இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக இருக்கும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிகளுக்கு போயிட்டு வரணும், பெருமாளை கும்பிட்டுட்டு வரணும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் திருப்பதிக்கு நடந்து போங்க, இல்லையா நடந்து போகிறதா வேண்டிக்கோங்க, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உழவார பணி செய்யுங்க. இந்த இருக்கிறதுலையே பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு கோயிலில் போய் இருந்துக்கிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுவது என்பது மிகச்சிறப்பான பரிகாரம். கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தாலும் இவர்கள் நினைத்தபடி இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள இது ஒரு கருவியாக அமையும். ஓகே சார். அடுத்ததாக மிதுனம் ராசி, அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையும்? பொதுவாக இந்த மிதுனத்துக்கு தமிழ் புத்தாண்டு என்பது விசேஷமாக இருக்கும். ஏன்னா 11 போய் சூரியன் அமர்கிறார். சூரியனுக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்போது இந்த அமைப்பு என்பது உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீரத்தை கொடுக்கக்கூடியது, விவேகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சோம்பலாக இருந்த பிள்ளைகள், 2 மனசால் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க இருக்காங்க பாருங்கள், இவங்க எல்லாருமே கொஞ்சம் வெளியில் வந்து ஒருநிலைப்பாட்டோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துடும். புத்தியை வச்சு பயன்படுத்துகிற உத்தியோகத்தில் இருக்காங்க இல்லையா, உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, கணிதத்துறை நிபுணர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடியதை பார்க்கலாம். இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, குழந்தைகள் படிக்கிறாங்க பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நல்ல ஞாபக சக்தி வரும். பிரமாதமாக அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. ஜென்மத்தில் குரு இருக்கிறாரு, கொஞ்சம் டூர் போகிற வாய்ப்புகள் கிடைக்கும், தூரங்களுக்கு பயணம் பண்ணலாம். நீங்கள் வயசானவங்களாக இருந்தால் டூர் போங்க, வாலிபர்களாக இருந்தால் வேலை தேடி போங்க. ஆக இடமாற்றம் பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பை கொடுக்கும். இந்த மிதுனம் என்பது காற்று ராசி சம்மந்தப்பட்டது. இது வரைக்கும் போகாத ஊர்களுக்கு ஏரோப்ளைனை பிடிச்சி நான் போயிட்டு வந்தேன், வெளிநாட்டுக்கு போனேன், வேலை வாய்ப்பு இருந்தது, இப்படிங்கிற தகவல் எல்லாம் இந்த மிதுனத்துக்கு கிடைக்கும். குறிப்பாக பண்ண மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு சனி 10ல் இருக்கிறார். இந்த சனி 10ஆம் இடத்தில் இருக்கிற போது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் விருத்தி பெறலாம். நீண்ட நாட்கள் தொழில் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் இப்போ ஒரு தொழில் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு கிரியேட் ஆகும். அதே மாதிரி அந்த சனி பகவான் அங்கிருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். கடினமாக உழைப்பதற்குண்டான களம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அட்டகாசமாக இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு. இவர் ராகு 9ல், வீட்டில் வயசானவங்க, அதுவும் தாத்தா, இந்த மாதிரி அப்பா, வயசான அப்பா இப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க உடல் நலத்தை கவனிச்சுக்கணும். அவங்க ஏதாவது சொத்து பத்து கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அதெல்லாம் ஒழுங்காக வரியை கட்டி ஒழுங்காக எல்லாம் சரியாக பேப்பர்ஸ் இருக்கா இப்படிங்கிறத பக்காவாக வச்சுக்கணும். மற்றபடி பெரிய குறைகள் இருக்காது. மிதுனமும் சிறப்பாக தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக இருக்கும்? இவங்களை பொறுத்தளவு எங்கேயாவது ஒரு பெண் தெய்வங்களை தேடி போகணும். உதாரணத்துக்கு ஒரு வேளை மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரதசை நடக்குது, இல்லை சனி தசை நடக்குதுன்னா சிறுவில்லுத்தூர் ஆண்டாளை போய் பார்க்கலாம். அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமாள் கோயிலையும் ஆண்டாள் இருப்பாங்க, அங்கே போய் பார்த்துட்டு வரலாம்.
இல்லை சார் நான் வைஷ்ணவம் கிடையாது, நான் சிவத்தை கும்பிட்றாளுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில், காளி கோயில், மாரி கோயில், இந்த சென்னையில் முண்டக்கம்பெனி எத்தனையோ இருக்காங்க இல்லையா, இப்படி ஒரு அம்மன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த நினைத்தது கேட்டது கிடைக்கும். அடுத்ததாக கடகராசி, அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? கடகராசிக்கு நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தான். நிறைய அன்பர்கள் ஏற்கனவே பழைய வீடியோவை பார்த்து மெசேஜ் அனுப்பிட்டாங்க. சார் நீங்கள் விரயமாகும்னு சொன்னீங்க சார், தைரியமாக நான் கார் வாங்கிட்டேன் சார், இப்படி சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. உண்மையும் அதுதான். இப்போ நம்ம சொன்னதுனாலையோ நம்ம சொன்னதை கேட்டுட்டு அவங்க வாங்கினது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் கடவுளும் இல்லை, அவங்க போய் என் பேச்சை கேட்டு வாங்கவும் இல்லை. இயற்கை, அந்த இறைவன் அருள், கிரக சஞ்சாரம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை அப்படி கூட்டி போடுது. இல்லாட்ட அவர் ஏன் நான் பேசுகிறத கேட்கணும்? யாரோ பேசுகிற கேட்டிருக்கலாம், இல்லை கேட்காம போயிருக்கலாமே. அப்போ அந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும். ஏனென்றால் 9ஆம் இடத்துக்கு சனி போகிறதுங்கிறதே கொஞ்சம் செலவினங்களை கொடுக்கும். இந்த 9ஆம் இடத்துல போய் சனி அமர்கிற போது தான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காரிய தடைகள் ஏற்பட்டு அதற்காக செலவு பண்ணுறவங்க. உதாரணத்துக்கு நீங்கள் எங்கேயாவது போவீங்க, ஒரு காரியம் பண்ண போவீங்க, அது ஒழுங்காகவே நடக்காது, அதுக்கு 1 நாள் வாட்டி அலைய வேண்டியது இருக்கும், செலவுக்கு மேலே செலவுகள் வரும். அதே போல் எப்படியாவது கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த வருஷத்தில் ஒரு படி முன்னேறியே தீரணும்னு ஒரு கங்கணம் கட்டி வேலை செய்வாங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பு. அதே நேரத்தில் அதற்கான பணபலம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கடன் பட வேண்டியது இருக்கும், கொஞ்சம் வட்டியாக போகும். பரவாயில்லைங்க, வட்டி கட்டாமல் கடன் பண்ணாமல் செலவு பண்ணாமல் நம்ம வளரவே முடியாது. இப்போ உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு என்ன வந்தது? வட்டி கட்ட தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அதில் அரசாங்க ஊழியராக இருந்தால் என்ன நடக்க போகுது? ஒன்றும் இல்லை. அங்கம் சில நேரங்களில் கடன் பட வேண்டியது இருக்கும். லோன் போடுவாங்க, நான் பிஎஃப்ல லோன் போட்டேன், வீடு வாங்கினேன், இப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த வருடத்தை பொறுத்தளவு வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக ஏற்படுத்திக் கொள்ளுகிற பொருளாதார பற்றாக்குறை. இந்த பொருளாதார பற்றாக்குறையை எந்தெந்த கோணத்துல எல்லாம் நிவர்த்தி பண்ணலாம்? தங்கத்தை கொண்டு அடமானம் வைக்கிறதா, இல்லை வண்டியை விற்று திரும்ப வேறு ஏதாவது பண்ணுறதா, இல்லாட்டே கடன் வாங்குறதா, வண்டி கட்டுறதா, இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் ராசிக்கு பக்கத்தில் வருகிறார். அப்போ குரு தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிற போது இவர்கள் இத்தனை விதமான சங்கடங்களை அல்லது கடன்பட்டு வாழ்ந்தாலும் கூட எல்லா இடத்துலையும் நல்லவன் இவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுப்பான். இப்போ ஒரு லோன் வாங்க போகிறோம், அங்கே ஒரு நல்ல ஆஃபீஸர் கையெழுத்து வாங்கி உதவி பண்ணி கொடுப்பாரு. இப்போல்லாம் கடனை வாங்கிட்டு 10 வருஷம் கழித்து போய் பார்க்க போனால் பேப்பரை காண, அதை காண, நீ அதில் கையெழுத்து போட்டிருக்க, இதில் கையெழுத்து போட்டிருக்க, இன்னும் கட்டணுங்கிற கதைகள்லாம் வருது. இதெல்லாம் இருக்காது. இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 2ல் கேது வர்றார். இந்த 2ஆம் இடத்துக்கு கேது வருகிற போது உட்குடும்ப வாழ்க்கை. பெரும்பாலும் கடகத்தில் பிறந்தவர்களுடைய சிக்கலை என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் தான் இருக்கும். ஒன்று கணவன் மனைவிக்கு ஒத்து போகலை, இல்லை பிரமாதமாக ஒத்து போய் அதுலேயும் சண்டை நடக்கும். ஸோ இப்படி ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ இந்த கேது 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குறிப்பாக பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கற்றுக்கணும். 8ஆம் இடத்தில் ராகு அமர்கிறார். இந்த ராகு 8ல் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இந்த நாடி நரம்புகள், காலில் வியாதிகள், இந்த நரம்பு கோளாறுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் வந்தால் வரும். இதெல்லாத்துக்கும் என்ன வேணுங்க? பணம் வேணும். பணம் இருக்குது, என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். இதைத்தானே தாரக மந்திரமேங்க. செலவாக போது மொத்தத்தில் கடகராசிக்காரங்களுக்கு. வீட்டில் கல்யாண கச்சேரியெல்லாம் வந்துடும். ஏன்னா கடகத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பக்கத்துக்கு வந்துட்டார். அவள் சுப செய்திகளை செய்ய வேண்டிய கட்டாயங்கள் வந்துடும். இன்றைக்கி அந்த காலத்தில் கல்யாணத்துக்கும் வீடு கட்டுறதுக்கும் தான் கடன் வாங்கணும். இப்போ எல்லாமே கடனாக தானே போகுது. அப்போ சாதாரணமாக கடன் வாங்கி நல்லா செலவு பண்ணி மொத்தத்தில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையும். அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. கடனை மெல்லி கட்டிக்கலாம். கடகராசினியர்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக இருக்கும்? இவங்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சித்தர் வழிபாடு, மலை ஏறி போகிறது, ஆன்மீக பயணங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்தவரை சொல்லணுன்னா, எங்கேயாவது இந்த ஜீவ சமாதிகள் இருக்கும் பாருங்கள், அவங்கவுங்க ஊருக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்து ஒரு பௌர்ணமி போய் உட்கார்ந்து பார்த்துட்டு வருதுன்னு வச்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பாக ஃபீல் பண்ணலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். சார், அடுத்ததாக சிம்மராசி, அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? சிம்மராசிக்காரங்களுக்கும் இந்த வருடம் 2-3 கிரகங்கள் சாதகமாக இருக்குது. அஷ்டமத்து சனின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சனி பகவானை பொறுத்தளவுமா அவர் நேர் பார்வையில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களை கொஞ்சம் சங்கடப்படுத்துவார். சனி இருக்கின்ற இடத்தை விட்டு பார்க்கின்ற இடத்தை பட்டடிப்பார்னு பேர். அப்போ நேராக பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு சிக்கல். அதுதான் கடந்த 2.5 வருஷம் இருந்தது. இப்போ அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பதிலாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர், அவர் போய் 11ஆம் இடத்துல உட்கார்றாரு. எல்லாமே நல்லது தானே. திட்டங்கள் முடிக்கப்படும், தொழில்கள் முன்னேற்றம் அடையும், லாபங்கள் பெருகும், அதி தீவிர உழைப்புக்கு உண்டான களம் கிடைக்கும். மாணவர்கள் கூட நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா
படிச்சுக்கிட்டே வேலைக்கு போடுவான், இல்லை வேலை பார்த்துக்கிட்டே இந்த ஹையர் எஜுகேஷன் போவாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும், குடித்தனங்களை மாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க, வீடு மாறுவாங்க, வாடகை வீட்டை கூட விட்டுட்டு புது வாடகை வீட்டுக்கு கொஞ்சம் வசதியாக போய் உட்காரலான்னு போகிறவங்க இருக்காங்க. 11ஆம் இடம் என்பது உங்களை விட மூத்தவர்கள், அது யாராக வேணாலும் இருக்கலாம், மூத்தவர்கள் எல்லோரும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருங்க, இல்லை பெரிய பட்சத்தப்பா, சொந்த பந்தங்கள், இவர்களெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டிகளாக இந்த வருஷம் நல்லாவே வந்து கூட நிற்பாங்க. கூடவே கேது சிம்மத்தில் வந்து அமர்கிறார். இந்த கேதுன்னு எடுத்துக்கிட்டால் பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு தெய்வம், கிரகம். அப்போ கேது சிம்மத்தில் வருகின்ற போது கொஞ்சம் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெண்களின் உடல்நலத்தில் கவனம் வச்சுக்கணும். அதிலையும் குறிப்பாக 50 வயதை கடந்து ஒரு பெண் இருக்கிறார் என்றால் பெண்களுக்கென்று வரக்கூடிய உபாதைகள் இந்த நேரத்தில் வர ஆரம்பிக்கும். இதில் எல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே கவனம் எடுத்து மருத்துவத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி ராகு 7ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த 7ஆம் இடம் என்பது கூட கணவன் மனைவி குடும்ப உறவு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த நீண்ட தூரங்களுக்கு பயணம் பண்ணுறவங்க, பயணங்களவே தொழிலாக வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு சில தடைகள் வர்ற மாதிரி தெரியும். ஆனால் அது சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க. பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வராத பணத்தை வரவு வைக்கலாம், திடீர் பண வரவுகள் வரலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு, இப்படிப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். பொதுவாக சிம்மத்தில் பிறந்தவர்கள் போன ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த தமிழ் வருடம், விசுவாச வருடம் ரொம்பவே விசுவாசமாக இருக்குன்னு சூப்பராக இருக்கும். ஓகே, சிம்மராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக இருக்கும்? நேராக பழனியில் போய் விழுந்துடணும். பழனி முருகனை தண்டாயுதபாணியை போய் தரிசனம் பண்ணிட்டு போகரையும் பார்த்துட்டு வந்துட்டா இவங்களோட நிறைய குறைகள் தீர்க்கப்படும். போக முடியாதவங்க பக்கத்து முருகன் கோயில். அடுத்ததாக கன்னிராசி அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையும்? தமிழ் புத்தாண்டு கன்னியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் 12ஆம் பாவாதிபதி விடியறதுக்கு முன்னாடியே 8ஆம் இடத்துல வந்து உட்காருகிறார். அப்போ 8ஆம் இடம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அட்டமஸ்தானம், அபத்தமான இடம், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அப்படிலாம் கிடையாது. அஷ்டமகா லட்சுமிகளும் அமர்ந்த இடமே 8ஆம் இடம் தான். அப்போ இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் வித்தியாசமான, உத்வேகமான, வேகமான வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள உழைக்க இப்படிப்பட்ட அனைத்து கள நிலவரங்களும் ஏற்படும். இப்போ இவங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால் எல்லார்கிட்டையுமே சாதாரணமாக பழகணும். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் ஆகாது, இதெல்லாம் ஒத்து வராது, இப்படி என்று நீங்களாகவே உங்கள் வாழ்க்கை பாதையில் புதிய சட்டங்களை போடக்கூடாது. ஏற்கனவே போட்டதற்கு அந்த ரோட்டில் போனால் போதுன்ட்டு போயிடணும். ஒன்று. ரெண்டாவது, இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு 10ல் குரு வர்றாரு. அவர் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க 4 வயசு ஆகி பேசாமல் இருக்கும், ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை வராமல் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் கன்னிராசி குழந்தைகள் இருப்பார்களே ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் கட்டாயமாக அந்த குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும். மருத்துவம் ரீதியாக தீர்க்கப்பட்டு முடியாது போன வியாதிகள் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். 10ஆம் இடத்துல குரு இருப்பது என்பது 2ஆம் இடத்தை பார்ப்பது மட்டுமல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சுப செய்திகள், சுபகாரியங்கள், தனப்புழக்கங்கள், பண வரவுகள், அதில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும், அபரிமிதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன 7ஆம் இடத்துல சனி, ஆனாலும் 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுபகிரகம். இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பிளானட் யாருன்னு கேட்டால் சனியும் சுக்கிரனும் தான். 5, 9 கூடியவர்கள். இந்த 5, 9ஆம் இடத்த அதிபதி 2 பேருமே ஒருபோதும் கெடுதலை செய்ய மாட்டார்கள். அவர் போய் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கழட்டி வெளியில் போடுவார். சுறுசுறுப்பாக ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து சனி பகவான் 7ல். அதே மாதிரி ரொம்ப ஒரு சங்கடத்தில், கஷ்டத்தில், வேலை கிடைக்கல, வீட்டில் வாய்ப்பு இல்லை, நான் எல்லாத்துலேயும் டவுனாக இருக்கிறேன், இது என்ன நான் சாமியாராக போகிற தவிர ஒரு வழியே இல்லை, இப்படியெல்லாம் நொந்து போயிருந்த கன்னிராசி பிள்ளைகள் கூட இப்பொழுது ஏதோ ரூட்டை பிடிச்சி முன்னுக்கு வருவாங்க. இப்படி நிறைய வாய்ப்புகள். அதிலும் சொல்லப்போனால் 10ல் வந்து குரு அமர்கிறார். 10ஆம் இடத்துல குரு அமர்வது பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இடமாற்றங்கள் வேணுமா, இப்போ ட்ரை பண்ணுங்கள். ஊர் மாறி போகணுமா, இப்போ ட்ரை பண்ணுங்கள். புதிய வேலையை தேடுறதுக்கு, நாட்டை விட்டு போகிறதுக்கு, இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் இந்த சித்திரை மாதம் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இவ எல்லாத்துக்குமே கனகச்சிதமாக எல்லாமே கிடைக்கும். ஓகே சார். கன்னிராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக இருக்கும்? அதாவது 2 இருக்குது. ஒன்று திருத்தணி முருகனை வழிபடணும், வேல்மாறல் சொன்னாலும் பரவாயில்ல. இன்னொன்று கழுகுமலை முருகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே சார். கழுகுமலைன்னு ஒரு ஊர் இருக்குது, கோவில்பட்டியிலேருந்து சங்கரங்கோவில் போகிற வழியில் இருக்கும். ஒரு மலை, கழுகாசலமூர்த்தின்னு சொல்லி ஒரு மலை, குடவரை கோயில். அது சிறப்பான முருகப்பெருமான். பழனி மலையை போல மேற்கு நோக்கிய முருகன்.
அற்புதமாக காட்சி கொடுப்பார். இவங்க போய் ஒரு சாமியை கும்பிட்டு அந்த மலையை ஒரு கிரிவலம் போயிட்டு வந்துட்டாங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் தலைகளாக நல்ல மாற்றங்களாக மாறும்.